உழவு, அதாவது விவசாயத்தில் வந்து உழவுன்றது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை வந்து நம்மளே பண்ணக்கூடாது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம மூடாக்கு போட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம உழவில்லா வேளாண்மை பண்ணுறோம், அப்புறம் எப்படா உழவு அப்படின்றீங்களா? அதாவது உழவுன்றது நம்ம பண்ணுறதில்ல. இப்போ இந்த பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா மண்புழு, இந்த மண்புழு உள்ளே அது வாட்டுக்க போய் உழவு பண்ணி இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா துளைகளாக இருக்கும். ஏன்னா அது போகிறது, அதாவது மண்புழு வந்து ஒரு வழியாக போச்சுன்னா மறுபடியும் அதே வழியாக வராது, மறுபடியும் வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா வேறு வழியாக தான் வரும். அப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உழவுன்றது 24 மணி நேரமும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்மளுக்குன்னு எந்த செலவும் இல்லை, எந்த வேலையும் இல்லை. அப்போ நம்ம அடுத்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், களைகளே எதுவுமே இருக்காது. அதே நீங்கள் பார்த்திங்கன்னா உழவு இல்லைன்னா வந்து மண் ரொம்ப இரிக்கிறோம் அப்படின்னுவீங்க. இங்கே பாருங்கள், மண் இப்படி இதுதான் வந்து ஒரு மண்ணுன்றது அப்படி பிடிச்சா பொலன்னு வரணும். அப்போது நம்மளுக்கு ஈரப்பதமும் காத்துக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து எவ்வளோக்கு நுண்ணுயிர்கள் இருக்கோ அவ்வளோக்கு தான் வந்து அந்த மண்ணோடைய வாசனை வரும். மண் வாசனைன்றது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட நுண்ணுயிர்களுடைய வாசனை தான் வந்து மண் வாசனை. மழை வரும்போது வரும் பார்த்திங்களா, அது ஃபுல்லாமே என்ன பார்த்திங்கன்னா அந்த நுண்ணுயிர்களோட வாசனை. அப்போ எவ்வளோக்கு வந்து நுண்ணுயிர்கள் இருக்கோ அவ்வளோக்கு தான் வந்து மண் வாசனை வரும். அப்போ அதெல்லாம் வந்து இது இப்படி நம்ம போட்டுட்டோம்னா அது மண் தன்னைத்தானே வந்து வேகமாக வந்து சரி செஞ்சுக்கும். இதுதான் வந்து உழவுன்றது. நம்ம விவசாயம்ன்றது முழுக்க 24 மணி நேரம் நம்மளே உழைச்சிக்கிட்டு இருக்கதே வந்து விவசாயம் இல்லை. நம்ம வந்து விவசாயத்தை வந்து எளிமைப்படுத்தி அடுத்த தலைமுறையை வந்து விவசாயத்தை வந்து லாபகரமாகவும், ஏன்னா அடுத்த தலைமுறைகள் வந்து அதிக உழைப்புக்கு வந்து உடல் உழைப்புக்கு வந்து ஏன் பண்ண முடியலன்னு பார்த்திங்கன்னா உணவுகளும் அந்த மாறிடுச்சு. சத்தான உணவுகள் இல்லை. அந்த காலத்தில் வேலை பார்த்தாங்கன்னா அவளோட உணவு முறை வேறு, வாழ்வியல் முறை வேறு, நம்மளோட உணவு முறைகள் வேறு, வாழ்வியல் முறைகள் வேறு.